சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து. ஆஞ்சநேயரை கும்பிட்டா கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் சொல்லுவாங்க. வாழ்க. என் திறமையெல்லாம் கொட்டி கிளறி புளிஞ்சிருக்க. வேணான்னு சொல்லப்படாது. இன்னும் கொஞ்சம் என் கண்ணு இல்ல. கடைசி வரைக்கும் இப்படியே ஆசையா இருப்பியா? சந்தேகப்படுறியா? சத்தியமா நீதான் எனக்கு எல்லாம். பாத்துக்கிட்டே இரு, எவ்வளவு சீக்கிரமா தாலி கட்டுறேன்னு. ஏன் கழுத்துலயா? பின்ன உங்க அம்மா கழுத்துலயா? உன் கழுத்துலதான். உன்னை தாலி கட்டாம வச்சுக்க போறேன்னு நினைச்சியா? அப்படி செய்யறதுக்கு நான் என்ன பெரிய மனுஷனா? கோச்சுக்காதையா, ஏதோ சந்தோஷத்துல சொன்னா. ஐயோ, பேசி பேசி நேரத்தை வீணாக்காத. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் தனிமையில விடிய விடிய பேசலாம். வேண்டையா வேண்டையா? கண்ணு இல்ல, கண்ணு இல்ல. செங்கமலம், செங்கமலம் ஏன் ஓடுறா? செங்கம ஏண்டி, காதலிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இதுவே வேறொருத்தி நேரம் செஞ்சிருந்தா அவளை வேலை விட்டே தூக்கி எறிஞ்சிருப்பேன். சின்ன வயசுல நீங்க வளர்ந்தவளாச்சேன்னு இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம லட்சுமி காப்பாத்தியா? அவளை பார்த்து கூட உனக்கு புத்தி வரல? அவர் ரொம்ப நல்லவருமா. என்ன கட்டிக்கிறதா சத்தியம் கூட பண்ணிருக்காருமா. ஓஹோ, இத நம்பித்தான் நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டியா? ஆம்பளைங்க எல்லாம் ஆசை கட்டிதான் நீ மோசம் செய்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தா அவங்க ஆசையை தீர்த்துக்கிட்டு எச்சில் இலைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த எச்சி இலைக்கு தெரு நாய்ங்க தாண்டி போட்டி போடும். இத பாரு, ஒவ்வொரு பொண்ணும் தன் கணவன் மட்டுமே சாப்பிடுற எச்சில் தட்டா இருந்துடலாம். ஆனா எச்சில் இலையா தாண்டி இருக்க கூடாது. அம்மா, நான் அப்படிலாம் ஏமாற மாட்டேமா. ஷட் அப். ஏண்டி, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்களடி பதில் சொல்லணும். இத பாரு, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நான் பொல்லாதவளாயிடுவேன். ஜாக்கிரதை. சார், முதல்ல அந்த கணாயத்துக்கு கணக்கு தீட்டு இப்பவே வெளியில அனுப்பிச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு சேர்ந்த உள்ளங்களை பிரிக்க முடியாது. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உடலால கேட்டாலும் உள்ளத்தால கேட்டாலும் 2 ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். ஜீசஸ் சொல்லிருக்காரு, நீ ஒருத்தனை மனதால் நினைத்தாலே அவனுடன் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜீசஸ். ராமாஞ்சநேய ஜெயம், ராமாஞ்சநேய ஜெயம். இந்த சாது மனுஷன் சண்டை போட்டாரா? என்னால நம்பவே முடியலையே. நேர்ல பாக்கலன்னா நான் கூட நம்பிருக்க மாட்டேக்கா. ஆக்ரோஷத்தோட அவர் போட்ட சண்டை தாக்க கொடுத்து வச்சிருக்கணுக்கா. அவர் பிசினஸ்ல மட்டும்தான் எக்ஸ்பர்ட் நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது, டோட்டலா பார்த்தா அவர் ஒரு சூப்பர் மேன். ஆமா, கண்ணாடி கிட்ட சொல்லி அவருக்கு மிளகு குழம்பும் ரசம் வச்சு சாப்பாடு போடுங்க. சரிம்மா. அப்பா, அங்கிள், விஷயம் தெரியுமா? ஓ, தெரியுமே. நாங்க தான் நீ பேசுறத கேட்டுட்டே வந்தோமே. அடி பலமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னமோ நெத்தியில பிளாஸ்டர்ல இன்டு மார்க்ல ஒரு குறி போட்டிருந்தா. அவர் என்ன சினிமா ஹீரோவா? 4 பேரோட சண்டை போடும்போது அடிபடாம வரதுக்கு? சண்டைன்னா அடிபடதான் செய்யும். நல்ல வேலை, கபாலத்துக்கு வந்தது கேப்போட போச்சு. இவன் பனாதி மாதிரி ஏதாவது ஒரு புது பழமொழி சொல்லுவான். அதை நீ கேரே பண்ணாத. போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. என்ன தண்ணியா? ஷட் அப். கீழே வா சொல்றேன். இப்படி உட்காரு. என்ன? கீதா நம்ம வலையில விழுந்துட்டா. எந்த வலையில? பெருச்சாளி வலையில. அடிச்சி, நம்ம பிளான்ல இல்லாத தெருச்சண்டையில அவ மனசு மாறி போச்சு. டேய், அந்த பையனை எப்படி புகழ்ந்து பேசுறா பாத்தியா? நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆக தெருச்சண்டையில் ஒரு திடீர் திருப்பம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நீ உடனடியா மாடிக்கு போய் அவகிட்ட மேரேஜ பத்தி பேசி பாரு. நாம தாம்பூலத்தை மாத்திக்கலாம். மாத்திக்குவோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன? இந்த பையன் பேரு ராஜா, ஆனா சர்டிபிகேட்ல ராமகிருஷ்ணன் போட்டிருக்குதே, எப்படி? ராமகிருஷ்ணன்ற பேர் தான் ஒரிஜினல் பேரு, ராஜான்றது செல்ல பேரு. ஓஹோ, எனக்கு இன்னொரு குழப்பம். இன்னொரு குழப்பம் யாருக்காவது இங்க வந்தா இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். அது நீதான். மரியாதையா மாடிக்கு போ. கீதா, அம்மா கீதா. இது வந்துட்டேப்பா. ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்தேன். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் புரியல. என்கிட்ட என்னப்பா தயக்கம்? அத தயக்கம்னு சொல்ல முடியாது. ரொம்ப பச்சையா சொன்னா பயம்னு தான் சொல்லணும். பயமா? என்கிட்டயா? என்னப்பா விளையாடுறீங்களா?
விஷயத்தை சொன்னா உனக்கு கோபம் வரும், கூச்சல் போடுவேன், 4 பேர் காதுல விழும், அசிங்கமாயிடும். அதனால தான் முன்னெச்சரிக்கையா கதவை சாத்திட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. நீங்க என் கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்க, ரைட்? கரெக்ட். நான் தான் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் இப்ப இப்படி வீணா சிரமப்படுறீங்க? இது என் கடமைம்மா. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா நீ ஒத்துக்குவ. ஐ see. மாப்பிள்ளை யாரு? நம்ம ராமகிருஷ்ணன் தான்மா. வாட்? ஆமாமா, வெரி குட் பாய். இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காது. அதோட அவன் நமக்கு தூரத்து உறவு வேற. ஏமா கீதா, நீ என்ன சொல்ற? ஏன்பா இதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரா? நோனோ, உன் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கிட்ட நான் பேச போறேன். அதானே கேட்டேன். தப்பி தவறி கூட அவர்கிட்ட கேட்டுடாதீங்க, அப்புறம் அவர் இந்த ஊரை விட்டே போயிடுவாரு. ஒருவேளை நான் சம்மதிச்சாலும் கண்டிப்பா அவர் சம்மதிக்க மாட்டார். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேம்மா. வேண்டாம்ப்பா, அவர் போயிட்டா சஃபர் பண்றது நம்ம கம்பெனி தான். ஒரு பெரிய திறமைசாலி கிடைச்சிருக்காரு, அதை கெடுத்துறாதீங்கப்பா. கீதா, நான் வந்து அப்பா, அக்காவை நினைச்சு பாத்தீங்களா? அது வாழா வேட்டியா வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இனிமே என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். என்னடா பெருசா கோச்சிக்கிற? பின்ன நான் அப்பவே சொன்னேன். மெதுவா மெதுவா பேசுடா. பின்ன நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இந்த கிருஷ்ணர் பக்தர் வேஷம் போட்டு விடுங்க, நிறைய லீலைகள் பண்ணலாம்னு. எனக்கு இந்த அனுமார் பக்தர் வேஷம் போட்டு விட்டீங்க, இப்போ இந்த வேஷமே எனக்கு எதிரே ஆயிடுச்சே. சரி, கால்குலேஷன்ல கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு, அதுக்காக பெரிய மனுஷங்கிற மதிப்பு இல்லாம எடுத்தேன் தொடுத்தேன்னு பேசுறியே. மாமா, இந்த ஏமாத்தத்தை என்னால தாங்க முடியல மாமா. அறிவு கெட்டவனே, இந்த இடத்துலதான் சைக்காலஜி பார்க்கணும். உன்னாவோ பிடிக்கலன்னு சொன்னாளா? இல்ல. அப்ப 75% ஓகேவா? நீ பொறுமையாயிரு, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். பொறுமை? இனிமே அதுக்கு ஏது பெருமை? என்ன அனுமார் புது கவிதை பாடிட்டு போது? வாழை வெட்டுறேன், எப்படி வெட்டணுமோ வெட்டுறேன். சும்மா யாராவது மங்களத்தம்மா கூப்பிடுறாங்கயா. இந்த நேரத்திலேயே கூப்பிட்டு தொலைக்கணும். வரட்டுமா? ஐயோ, என்னடா இது? கதவை தாப்பா போட்டு வாடா. என்னடா இது கோலம்? இறங்குடா கீழே. இல்ல, நான் சாக போறேன். அதான் கழுத்துல கயத்தை மாட்டிக்கிட்டு உயிரை எழுதிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல, கதை என் கண்ணீர் கதை. அப்பா, நல்ல சமயத்துல நாம வந்தோம். இல்லன்னா இவன் சாவரத்தோட நம்மையும் சேர்த்துல மாட்ட விட்டுருப்பான். டே கண்ணா, ஏண்டா இந்த அவசர முடிவுக்கு வந்த? இந்த வயசான காலத்துல மாமாவை அனாதையா விட்டுட்டு போக பாக்குறியா? நீ தொங்கறதுக்கு வாழற வீடு என் வீடு தான் கிடைச்சதா? எங்கயாவது பாழும் மண்டபத்துல போய் வவ்வால் மாதிரி தொங்கறதானே மூதேவி. டே கோதண்டம், தப்பா நினைச்சுக்காதடா. டே கண்ணா, நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டம் ஏற்பட்டு போச்சு? கீதா இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி கல்யாணத்துக்கு சான்ஸே இல்ல. அதனால அவன் நினைவுல சாகரதா முடிவு பண்ணிட்டேன் மாமா, முடிவு பண்ணிட்டேன். தெய்வீக காதலா? போடா, உன் மாமா என்னைக்குமே தோத்ததில்லடா, ஜெயிச்சு காட்டுறேன்டா. பிரமாதமான பிளானோட வந்திருக்கோம். சக்சஸ்ஃபுல் பிளான். இதுல கவராத இந்திய பெண்ணே இருக்க முடியாதுடா. குறிப்பா தமிழ் பொண்ணு இருக்கவே முடியாது. நிஜமாவா? ஏய், இது பரம ரகசியம். பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரில அது கூட பேசாதேன்னு சொல்லி இருக்காங்க. சோகத்துக்கு கூட காது இருக்கும். எந்த கழுதியாவது ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்க போறான்? சொல்லேடா சாம்பு. இறங்கி வாடா. பழனிக்கு புறப்பட்டு இருக்கோம். என்னது பழனிக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க 2 பேரும் போய் திரும்பி வர்றப்போ பெரிய டின்ல உனக்கு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரோம். குளுக்காதரா கொட்டிட போகுது. என்னப்பா இது? இன்னைக்கு நம்ம கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க வரணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஆமா, மறந்தே போயிட்டேன். ஏண்டா, பழனிக்கு நாளைக்கு போய்க்குமா? ஏண்டா மிதிக்கிற? தெய்வ காரியத்தை தள்ளி போட்டா பாவமடா பாவம். ஆமாமா, தெய்வத்தோட கோபம் மனிதனுக்கு சாபம்.
இது வழக்கமான பார்ட்டி தானே, என்ன விட்டுட. அது இல்லப்பா, இன்னைக்கு நம்ம ராமகிருஷ்ண சார பாராட்ட போறாங்க, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. ராமகிருஷ்ண சாரா அவருக்கு பாராட்டா? அப்படி என்ன அவர் கிழிச்சாரு? அப்பா, அவர் ஐடியா படி செஞ்ச பிசினஸ் சக்சஸ் ஆகி நம்ம கம்பெனிக்கு 200% லாபம் வந்திருக்கு. என்னது, நம்ம கம்பெனிக்கு? ஆமா. ஏன்டா இழவு கொட்டுற? உன் கம்பெனியை பத்தி உனக்கே தெரியாதா? ஆமாமா, நீ கூட சொன்னல, ஆ. நான் மறந்துட்டேன். ஏண்டா, இன்னைக்கு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு மலை ஏறிடுவோமே. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினா கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. உன்னை நம்பி போனா கரையிலேயே கரைஞ்சிடுவோம். அடே, வேலாயுதத்துக்கிட்ட வேலை வச்சுக்கிட்ட வேல் பறக்கும். வேண்டாம் வேண்டாம், கடவுளோட இருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். ஏமா, நீ தான் இப்ப நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆச்சே, நீ அட்டன் பண்ணாலே நான் அட்டன் பண்ண மாதிரி தான். ஏண்டா, அப்போ புறப்படுறா. தந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நோ தேங்க்ஸ். ஏமா அப்பா வரல? அப்பா பழனிக்கு போயிருக்காரு. சாப்பிடலையா? தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. சார், how about you? நான் சத்தியம் பண்ணது ஆஞ்சநேயர் கோயில். சார், சாப்பிடுங்க சார். நான் ஆஞ்சநேயர் கோயில் இல்ல. பாய், 2 1 minute. என்ன கீதா, உன்னை இப்பெல்லாம் வெளியில பார்க்கவே முடியறதில்ல? அவர் ரொம்ப பிஸி போல இருக்கு. எடுத்துக்க. சாப்பிடுறீன்னா? சாரி, எனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது. பாட்டு தானடி, சும்மா சாப்பிடு. நீ கூட சாப்பிடுற? பெரிய பிகு பண்ணிக்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சாப்பிடாம விட போறது இல்ல. அது இந்த கீதா கிட்ட நடக்காது. பார்க்கலாமா? பார்க்கலாண்டி. உங்களுக்கு மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணல சார்? 1 minute. மீட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி டைரக்டரோட ரிலேஷன். வணக்கம். வணக்கம். நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். வீட்டுல அக்கா எப்படி இருக்காங்க? ஆமா, நான் கூட கேட்கணும். எப்படி இருக்காங்க? ஓ, she is all right. I'm sorry. I'm not feeling well. நான் வரேன்.